அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிரார்த்தனையே வணக்கம். இறைவன் மனிதனை படைச்சு அவன் வாழ்றதுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கான். இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க இறைவன் அந்த மனிதத்தில் கூறுவது ஒன்று தான், நீ என்னை மட்டும்தான் வணங்கணும், எனக்கு எதையும் இணையாகக்கூடாது அப்படின்றது தான் அது. இப்படி இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்று தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை ஒரு வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிறகு என்னை அழியுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கிறேன், எனது வணக்கத்தை விட்டும் பெருமை அளிப்போர் நரகத்தில் இழிவாக நுழைவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அல் குர்ஆனில் 40வது அத்தியாயத்தில் 60வது வசனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே இந்த பிரார்த்தனை என்ற வணக்கத்தை இறைவனுக்கு மட்டுமே செய்யணும். இறைவன் அல்லாத வேறு யார்ட்டையும் நம்மளோட தேவைகளை வந்துட்டு கேட்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போது, என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன், பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன், எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள்னு அல்லாஹ் தஆலா தன் திருமலையில் சொல்கிறான். நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அனைத்து ஆற்றல்களையும் பார்த்து இறைவன் முன்னிலையில் நம்ம வந்துட்டு இருக்கோம் என்ற எண்ணத்தோடும் அடக்கத்தோடும் இன்னும் பணிவோடும் வந்துட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமலையில் சொல்லும்போது, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபதன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். உங்கள் இறைவனை பணிவோடும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறியோரை அவன் நேசிக்க மாட்டான்னு அல்லாஹ் தஆலா தன் திருமலையிலே சொல்கிறான். பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் வந்துட்டு கட்டாயம் நமக்கு தருவான், அவனால் தர முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோட பிரார்த்திக்க செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யும் போது நீ விரும்பினா இல்லைனா தரவேனா என்று இதில் வந்துட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. மாறாக இது நீ தந்து தான் ஆகணும், உன்னால் தான் இது தர முடியும், வேறு யாருனாலும் இது தர முடியாது என்று மன உறுதியோடு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் பிரார்த்தித்தால் வலியுறுத்தி கேளுங்கள், அல்லாஹ்வே நீ நினைத்தால் எனக்கு வழங்கு என்று சொல்ல வேண்டாம். வலியுறுத்தி கேட்பது இறைவனை நிர்பந்திக்க செய்யாது, ஏனெனில் அவனை நிர்பந்திப்பவர் யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படவும் கூடாது. பல முறை திரும்ப திரும்ப கேட்கணும். ஓரிரு முறை மட்டும் கேட்டுட்டு நம்ம பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் கூடாது. இந்த இடத்துல பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனையாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளவும் படாது. நான் பிரார்த்திக்கிறேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரை உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பிரார்த்தனை செய்யக்கூடியவனின் உணவும் உடையும் பானமும் ஹலாலான முறையில் இருக்கணும். பிறர் ஏமாத்தியோ இல்லைனா மோசடி செஞ்சோ அடுத்தவங்களோட பொருளை வந்துட்டு அபகரிச்சோ இல்லைனா வட்டி பணத்தில் வந்துட்டு வாங்கியோ உணவு மற்றும் உடைகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு பிரார்த்தனை செஞ்சா அப்படின்னா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நபிமார்களுக்கு எது ஏவினானோ அதையே முஃமின்களாகிய நமக்கும் வந்துட்டு ஏவினா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யா அய்யுஹர் ருசூலு குலு மினத் தொய்யிபாத்தி வஅமலு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம். தூதர்களே, நல்ல பொருள்களிலிருந்தே நீங்கள் உண்ணுங்கள், சாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கறிந்தவன் அல்லாஹ் தஆலா தன் திருமலையில் சொல்கிறான். ஒழுக்கமுறை அனைத்தையும் வந்துட்டு கடைபிடிச்சு பிரார்த்தனை வந்துட்டு ஒருவர் செய்கிறாரு, இருந்தும் அவரோட பிரார்த்தனை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அதனால் அவர் வந்துட்டு நம்பிக்கை வந்துடக்கூடாது. என் பிரார்த்தனை இறைவன் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள அப்படின்னு எண்ணிடக்கூடாது. இறைவன் தன் அடியார்கள் மீது மிகவும் கருணையால் அந்த அடியான் வெளித்தோற்றத்தை வைத்துக்கொண்டு அவனுடைய அறியாமையினால் தனக்கு தீங்கு தரக்கூடியதை வந்துட்டு கேட்பான். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு நிறைய செல்வம் வேணும்னு ஒருத்தர் பிரார்த்தனை செய்கிறான், ஆனால் அந்த செல்வம் அவனை நிராகரிப்புக்கு இழுத்து செல்லும் என்று இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்காம அதை விட சிறந்ததை வந்துட்டு இறைவன் கொடுப்பான். ஒருவன் வந்துட்டு தனக்கு ஏற்படுள்ள ஆபத்தை உணராமல் தனது தேவையை கேட்குறான், அனைத்தையும் அறிஞ்ச இறைவனும் அதை கொடுப்பதற்கு பதிலாக அவனுக்கு வர இருக்கிற ஆபத்தை நிற்கிறான். அதுவும் இல்லை அப்படின்னா அதற்கு பகரமாக மறுமையில் அவனது நிலையை உயர்த்துவான் என்பதை மனதில் கொண்டு பிரார்த்தனைத்து ஈரோடும் வெற்றி பெறும் நன்மக்கல்லாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதஹ்வான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.